ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற ரிலாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜப்ரானிக்ஸ் டுக் ஹெட்ஃபோன் வந்து ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2021 வாங்கினேன், இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிடுச்சு. கன்ஃபார்மாக நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், பேட்ரி ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணுறது நம்ம வீடியோவில் வந்து முழுமையாக பார்த்துக்கலாம். அதான் பழைய பேட்ரி, அதில் வந்து கைட்டு நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் தரேன் உங்களுக்கு. எல்லா வகையான பேட்ரி, சின்ன மோட்டரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த கடையில் வந்து செம்ம ஃபேமஸ். நான் கிளிக்கில் லிங்க் தரேன். ஸோ அந்த கடையில் தான் நான் இந்த பேட்ரி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இது 300 mAh பேட்ரி. நான் அது பழசு வந்து 400 mAh பேட்ரி. ஸோ இதுதான் இருந்தது, எமர்ஜென்சி வாங்கிட்டேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷால்டின் பற்றி வைக்கிற கம்பி ஒன்று வாங்கினேன், அது 15 ரூபா. ஸோ இதுக்கு தேவையான கம்பி வந்து வாங்கிட்டேன். மொத்தமாக 135 ரூபா கொடுத்து ஜிபே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மேப் லொக்கேஷனு. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் நிறைய பேர் இருந்தாங்க, காலேஜ் பசங்களாம் இருந்தாங்க, உங்களுக்கு கம்மி ரேட்டில் கூட பண்ணி தருவாங்க. சரிங்களா, நான் வந்து வாங்கியிருக்கேன், இந்த கம்பியை வாங்கியிருக்கேன், காட்டுற பாருங்கள். என்ன கம்பி பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் கம்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஷால்டின் பற்றி போனால் அதுவும் சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. வந்து நம்ம எப்படி இருந்து கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். அண்ட் வந்து வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வச்சு ட்ரை பண்ணுறேன். நான் அந்தளவுக்கு மெக்கானிக்கும் கிடையாது, இன்ஜினியர் கிடையாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து சின்ன ஸ்பீக்கர்லாம் பார்த்தா இப்போ கற்றுக்கிட்டேன். நான் ஓரளவுக்கு தான் தெரியும், ஒரு எப்படி சொல்கிறது, 100%லாம் தெரியாது, ஒரு 80% வரைக்கும் என்ன இந்த ஈயம் பற்ற வைக்க தெரியும். ஸோ உள்ளே இருக்கிற கைட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு டேப் வச்சு ஓட்டியிருப்பாங்க. இது மேட் இன் சைனா, இது ஹெட்ஃபோன் இது. ஸோ இந்தியாவில் வந்து அசம்பிள் பண்ணி நம்மளுக்கு சேல்ஸ் ஆகுது. ஸோ செம்ம ஹெட்ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது வந்து கிட்டத்தட்ட 2021 வாங்கினேன். நீங்கள் கணக்கு வச்சு பாருங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறேன்னு. டோட்டலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் எல்லாமே உள்ள பொருளாக நல்லா இருக்குது. மேலே வந்து லெதர் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, தோல்லாம் ஒட்டியாக ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். மேலே வந்து ஹெட்டில் வந்து நான் ஷூவோட சாக்ஸை வச்சு தச்சிருப்பேன். செம்ம ஹெட்ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அண்டு கேமிங் நல்லா இருக்குது. இந்த ஹெட்ஃபோனு RGB லைட்லாம் கொடுத்துருப்பாங்க. மூவிக்கு பெட்டரு, மியூசிக் பெட்டரு, கேமிங்க்கு வந்து ஒரு 90% நல்லாயிருக்கும். நல்ல வைப்ரேஷன், உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக கேட்காது. ஒரு எப்படி சொல்லுது, சத்தியம் தடத்தில் படம் பார்த்த மாரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது பேட்டரி வந்து சீவிட்டு நான் கையில் வந்து முறுக்கிட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் 0% எந்த இதுவும் இல்லை, சார்ஜர் இல்லை. அதனால் வந்து கையில் முறுக்கிட்டு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். சேலரி எனக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது, சொல்லிட்டேன் நான். இப்போ வந்து அதுக்கு முறுக்கிட்டு நான் அப்படி தான் பற்ற வைக்க எனக்கு தெரியும். இப்போ வந்து மேலே வச்சுட்டு என்னோடய ஸ்பீக்கர் மேலே வச்சுருக்கேன். நான் வந்து பெட்டில் ட்ரை பண்ணுறேன். பெட்டில் ட்ரை பண்ணாதீங்க, எப்போனா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம். இதில் சின்ன ஒரு சின்னதாக ஒரு ரூமே இல்லை கல் மேலே வச்சு பண்ணுங்கள். முடிஞ்சவனுக்கு கடையில் கொடுத்து பண்ணுங்கள், அதான் சேஃப்டி. சரிங்களா, நான் எனக்கு தெரிஞ்சதுனால நான் பண்ணுறேன். நான் சின்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட என் காது வெடிச்சிடும். ஏன்னா லித்தியம் பேட்ரி இது நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், லித்தியம் பேட்டரியோட பவர் என்னன்னு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, நான் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நான் அந்த சாலினை பற்ற வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதான் இந்த அலுமினியம் இதுவே 15 ரூபா ஒர்த்து தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஹீட் பண்ணி அதில் வந்து அந்த மையத்தில் வச்சு பற்ற வைக்கணும். லெஜெண்ட் ப்ரொஃபஷனலாக நான் இல்லை, சும்மா எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சனால அது பற்ற வைக்கிறேன். சரிங்களா, இதுவும் கொஞ்சம் நல்லா சின்ன ஸ்பீக்கர்லாம் வச்சு நான் கற்றுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து கொஞ்சம் தைரியமாக நானே பண்ணுறேன். இல்லைன்னா நான் கடையில் கொடுத்து பண்ணியிருப்பேன். கடையில் போயிருந்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கேட்பாங்க. அதனால வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற இதெல்லாம் பழசு, இந்த சூட்டாங்கல் சொல்லுவாங்க, சால்டின் பற்ற வைக்கிறதுக்கு நான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு தான். யூடியூப்லேயே வந்து நிறைய ட்விட்டர்லாம் சொல்லித்தராங்க இந்த சால்டின் பற்ற வைக்கிறது எப்படி, அதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். அப்படி தான் பார்த்து நான் கற்றுக்கினேன். அந்த டிவி ரிப்பேர் பண்ணுவாங்க, எங்களுக்கு பழைய டிவிலாம் இருக்கும், ஓல்டு டிவி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பற்ற வைக்கும் போது நான் பார்ப்பேன் நல்லா ரிச்சி ஷீட்டில். அந்த பாக்ஸ் டிவி, கலைஞ்ச டிவிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. நம்ம டிவி வந்து MI டிவி போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா நான் எப்படி இப்போ கரெக்டாக பொறுமையாக பண்ணணும், இதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடைசியில் கொஞ்சம் சிக்கமாகிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், கடையில் கொடுத்து பண்ணுங்கன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈயை வந்து கரெக்டாக அந்த ஒயர் மேலே டச் பண்ணி, ப்ளஸ் மைனஸ்லாம் எனக்கு இதில் தெரியாது. எந்த ஒயரு இப்போ பிளாக் ரேட்டுக்கு தான் அந்த ஒயர் தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா, சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் கைட்டும் போது உங்கள்கிட்ட இந்த ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா கைட்டும் போது பார்த்து கைட்டுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் மெயில்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ கைடும் போது பல்க்குன்னு ஓடி வந்துடும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன தப்பாக இருந்தாலும் உங்கள் காசு வேஸ்ட் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வேஸ்ட் ஆகிடும். 1600 ரூபா இது.
ஆனால் இதோட ஹெட்ஃபோனு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 அமேசானில் வந்து 1200 சேல்ஸ் ஆகிருக்கு. ஒர்த்து. நீங்கள் போட்டுலாம் வாங்க போனீங்கன்னா அதுக்கு இதுக்கும் ஈக்குவல் இருக்குது. இதில் வந்து 40mm ட்ரைவ் இருக்குது. சரிங்களா, பெரிய ட்ரைவ் அது. சும்மா பேஸில் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அது. அதனால தான் வந்து நான் பார்த்து வாங்கினேன், மூவிக்காக வாங்கினேன். எனக்கு மொபைல் வச்சு மூவி பார்க்க ரொம்ப பிடிக்கும். லெஃப்ட் சரௌண்ட் இது வந்து உங்கள் மொபைலில் வந்து டால்பி அட்மாஸாக சப்போர்ட் இருந்தால் இந்த ஹெட்ஃபோனுக்கு சப்போர்ட் வரும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். 2021 வாங்கினேன். 21, 22, 23, 24, 4 வருஷமாக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபால்ட்டாக இருக்குது. பேட்ரி மட்டும் உபிச்சு பேட்ரி. நான் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பழைய பொருள் இருந்துச்சுன்னா அது தூக்கி போடாதீங்க. ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த ஸ்பீக்கர் கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, பத்தைக்கல்ல, அதுவும் பேட்ரி தான் ஃபால்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா, அதில் வந்து சார்ஜர் ஃபுல் போட்டேன். சார்ஜர் ஏறாது. சார்ஜர் போட்டு என்னம்மா பண்ணேன், ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு வச்சு அந்த பேட்டரியில் வச்சா பாருங்கள், செம்ம சூடாகிடுச்சு பேட்ரி. அப்போ தான் தெரிஞ்சு அந்த பேட்டரி வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்குன்னு. அப்போ ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சி விட்டேன். சரிங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த பேட்ரி ஸ்பீக்கர் வந்து சார்ஜர் போடாமல் விட்டேன் நான். அதனால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஸ்பீக்கரு, சைனா தான். அதுவும் 300 தான் அந்த ஸ்பீக்கரு. ஸோ அதுக்கு மேலே தான் வச்சு நான் பற்ற வச்சு எவ்வளோ நேரம் பற்ற வைக்கிற பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து போர் அடிச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 18 நிமிஷம் வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓட்டி பார்க்குறது தான் பெஸ்ட்டு. நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன், முழுமையாக பார்த்தவங்களுக்கு புரியும். நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா, பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற. சில இந்த ஈயை வந்து எத்தனையோ நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் பற்ற வச்சு. கையில் வந்து ஒட்டாது அந்த ஈயை வந்து பொழுக்குன்னு கீழே ஓடி வந்துடும். உருண்டு வந்து காலில் சூடு வந்துடும். நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிட்டேன் நான். ஆனால் அந்த ஈயை வந்து கையில் போட்டுச்சுன்னா பள்ளம் வந்துடும், ஓட்ட வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டச்சு என்னால் முடிஞ்சிருக்கு. இப்படி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் குண்டா தெரியுதா. ஆனால் ப்ரொஃபஷனல் இருந்தால் அந்த ஈயம் தடமே இருக்கும், ப்ளைனாக இருக்கும். அந்த ஒயரு எப்படி இருக்குது மெலிசா, அதேமாரி தான் நம்ம பற்ற வைக்கணும். ஸோ அந்தளவுக்கு நான் எக்ஸ்போர்ட் இல்லை. ஸோ என்னால் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டரி வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாம். 2 மினிட்ஸ் அதுக்கப்புறம் அது ஏறிட்ட பேர் நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். இந்த சார்ஜர் ஏறினது ரெட் கலர் லைட் ஏறிது பாருங்கள், பிளிங்காக தான் மேலே பாருங்கள். சார்ஜர் நான் போட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ % ஏறி இருக்குது காட்ட முடியாது, ஆன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதான்னு பார்க்கணும், பேட்ரி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். சார்ஜர் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 2 நிமிஷம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உள்ளே ஒரு மதர் போர்டெலாம் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனை இல்லை. ஒயரு நல்லா தின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸில் இவங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்க ஜப்ரானிக்ஸு. எல்லாமே குவாலிட்டி தான் ஜப்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா, சின்ன குறையாக இருந்தாலும் ப்ரைஸில் இவங்க கம்மி. ஜப்ரானிக்ஸ் தவிர போர்ட்லாம் அதிகம், ஜப்ரானிக்ஸ் மட்டும் தான் ப்ரைஸ்லேயே கம்மி, குவாலிட்டி அதிகம், ஃபியூச்சர் அதிகம் ஜப்ரானிக்ஸில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி இப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு. சின்னதாக நடுவில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ தான் பழைய பேட்டரி உப்பி போயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து அப்படியே குப்பை தொட்டி தூக்கி போடாது, கொஞ்சம் சேஃப்டியாக ஏதாச்சும் தூக்கி போகணும். குப்பை தொட்டில் போட்டிங்கன்னா அது ஹீட் ஆகி வெடித்து ஃபயர் ஆக்ஷன் ஆகும் சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் இப்போ வந்து டிஸ்போஸ் கரெக்டாக பண்ணோம். அது எப்படி பண்ண போகிறது தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டனுக்கும் அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் லைட் ஆன் ஆகும். கொஞ்சம் லாங் ப்ரெஸ்ஸு ஒரு 2 செகண்ட் தான் ஆகும், பட்டுன்னு ஆன் ஆகிடும். வந்துடு ஜி பும்பா. என்னடா வரல, ஜியோ வா, ஒரே சக்ஸஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, லைட் எரியுது, RGB லைட் எரியுது. ஸோ இதில் தான் நான் ஒரு கோட்டை விட்டேன். சரி, 2 RGB லைட் எரியுதான் பேக் சைடில். நான் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரு அறுத்துக்கிச்சு. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்ல தலைவலி எடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, 2 மினிட்ஸ் ஆகுது. பேட்டரிலாம் மட்டும் செக் பண்ணியாச்சு. நான் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து கழண்டிச்சு. ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா 300 mAh பேட்டரின்னு போட்டிருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி காட்டுறேன் நான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடலாம். சரிங்களா, கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பார்க்கலாம். சரிங்களா, வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறேன் உங்களுக்கு.
பார்த்தீங்கன்னா நான் வந்து 3x வச்சு உங்களுக்கு வந்து ஓட்டி காட்டிருக்கேன் வீடியோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா RGB லைட்டு ஒன்று தான் எரியுது. அது வந்து என்னோடய மிஸ்டேக் தான். நான் பரப்பரன்னு வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டேன், ஒன்று எரியல. மறுபடியும் வந்து எல்லாத்தையும் கைட்டணும். ஸோ இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். இது வந்து மறுபடியும் அந்த எப்படி சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த பாடம் நல்லா கற்றுக் கொடுத்துரும். மறுபடியும் நான் கைட்டே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னா. உள்ளே வந்து ஒயர் விட்ருக்கு, அங்கே பாருங்கள் காட்டுறாங்க பாருங்கள். ரெட் கலர் ஒன்று தான் விட்ருக்கு. ஏன்னா இவங்க வந்து இந்த சேலரின் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு தாக்க முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சேலரி இங்கே வைக்க போகிறேன், 2த்துக்கும் வச்சிட போகிறேன். 2 லைட் இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் ஹெவியாக இன்னும் வருஷம் வரத்துக்காக நான் ஹெவியாக வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லைட் தெரியும். இது செம்ம பேட்ரி ஃபினான்ஸ் சரிங்களா. இது ஒர்த்து 135 ரூபா கண்டிப்பாக ஒர்த்து. அதே நீங்கள் அந்த ரிசீட்டில் வாங்கலைன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். 300 ரூபா, அந்த 300 mAhக்கு 300 ரூபா, 400 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அது வரத்துக்கு 2 நாள் ஆகும். நான் என்ன பண்ணேன், ரிசீட்டில் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த பேட்டரி காமிச்சு இதில் இதான் இருக்குது ப்ரோ சொன்னார். எனக்கு 300 mAh பேட்டரியே கொடுங்க ப்ரோ, காசு கொடுத்து வாங்கின்னு வந்துட்டு நான் கரெக்டாக என்னோடய ஐடியா மூலையை வச்சு கசக்கி பிழிஞ்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட பழைய பொருளை இருந்தால் தூக்கி போடாதீங்க. அதோடய மதிப்பு வந்து தூக்கி போட்ட பேர் தான் உங்களுக்கு தெரியும், கையில் இருக்கும்போது தெரியாது. தூக்கி போட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த பொருளை நீ நினச்சி பார்க்கும்போது தான் அதை தேண்டா தூக்கி போட்டு நம்ம யோசிப்போம். நானும் நிறைய பொருள்லாம் தூக்கி போட்டேன், மிஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய பொருள்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 90 கிட்ஸு. ஸோ என்கிட்ட வந்து பீரோவில் வந்து நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருப்பேன். அது இன்னும் எனக்கு பிடிச்ச பொருள்லாம் தூக்கி போட மனசு வராது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அது விரும்பி வாங்கின பொருள் அது. இன்னும் நான் ஹெட்ஃபோன்லாம் வச்சுருக்கேன் பீரோவில். அதெல்லாம் எவ்வளோ வச்சுருக்கேன் நினச்சிங்கன்னா 100 ரூபாய் ஹெட்ஃபோனு. இது வந்து முதல் வாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரியுதா உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அப்படி திடீர்னு ஒரு வேறு டாப்பிக்கில் போயிடுவேன். பார்த்தீங்கன்னா 2 லைட் எரியுது, அதுவும் எரியுது சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஸோ சக்ஸஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பழைய பொருள் தான் தூக்கி போடாதீங்க. அதோட மகிமை வந்து இன்னும் லைஃப்பில் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ 2 லைட் எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணுற வீடியோ காட்டுறேன். இது வந்து என்னோடய டூல்ஸ்லாம் பாருங்கள். இதுதான் என்னோடய டூல்ஸு. இது டூல்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். டேப் இருக்கிறத வச்சே முடிச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து நான் வேறு ஹெட்ஃபோன் வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இது வந்து இத்தனை வருஷம் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல மெட்டீரியல் இது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் போட்டேன். சார்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. ஸோ நான் இது யூஸ் பண்ண இது பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hour யூஸ் பண்ணேன். 100% குறையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ அது வந்து இது ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேட்ரி வந்து நான் கரெக்டான முறையில் வந்து சேலரின் பற்ற வச்சதுனால எனக்கு லைட்டு வந்து கொஞ்சம் பிளிங்க் அதிகமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. அண்ட் சவுண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பவர் வந்து கன்சப்ஷன் வந்து நல்லா ஆக்டிமைஸ் பண்ணுறது. இந்த மதர் போர்டுக்கு எவ்வளோ பவர் போதோ அந்தளவுக்கு ஆக்டிமைஸ் பண்ணுறது போல். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்ல பேஸ் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. ஃபுல் சார்ஜ் நான் போட்டேன். சூப்பராக 1.5 hour யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு 1 பாயிண்ட் குறைஞ்சி 99%. அதுக்கப்புறம் 2.5 hour அப்படியே போயிருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணேன். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 60 hours யூஸ் பண்ணலாம். ப்ளேபேக் வந்து சரிங்களா. நான் வந்து ப்ளூடூத்தில் தான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் கேபிளை வச்சு சரிங்களா. செம்ம ஒர்த்தான ஒரு ஹெட்ஃபோனு. நீங்கள் ஏதாச்சும் ஹெட்ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா யூடியூப்பில் ரிவ்யூ போட்டு பாருங்கள். அந்த மாடல் எது இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் நீங்கள் உங்களுக்கு ஓகேவா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருக்குது ஃபுல் டீட்டெயிலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. எதுவுமே தெரியாத போய் வாங்கிட்டு நம்ம வாங்கிட்ட அப்புறம் யோசிக்கக்கூடாது. அது போல் நம்ம பண்ண மாட்டேன் நான். ஸோ இருந்தாலும் யூடியூப்பில் செக் பண்ணிவிட்டு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு நான் என்னோடய முடிவு பண்ணிப்பேன் வாங்கலாமா கூடாது. ஸோ ஓகே கேஸ், வீடியோ தான் பண்ணியிருக்கேன், ஒரு லாங் வீடியோ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது விட்டுருங்க, இல்லை கடையிலே சர்வீஸ் பண்ணிக்கோங்க. நான் தான் சொல்லுவேன் சரிங்களா. சின்ன விஷயங்கள்லாம் வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்கும், பெரிய கஷ்டத்தை வந்து சின்ன விஷயமா மாதிரி தான். ஸோ அதான் லைஃபு சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா சர்வீஸ் சென்டரில் கொடுங்க சரிங்களா. ஓகே கேஸ், அடுத்தலாம் சந்திப்போம். அடுத்து ஏன்னா ஹெட்ஃபோன் ஒயர் இருந்துச்சுன்னா கூட நான் சால்டின் வச்சு பார்க்குறேன். ஒர்க் ஆகிடுச்சுன்னா அதே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ், பை பாய். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.